2009 மே 15 தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் நந்திக்கடல் கலப்புக்கு அருகில் வெறும் 800 மீட்டர் பரப்பளவிற்குள் முடக்கப்பட்டு போரின் இறுதி முடிவை இலங்கை இராணுவம் நெருங்கிக் கொண்டிருந்த காலப்பகுதி தொடர்பில் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இவ்வாறாக ஒரு தனியார் ஊடகத்திற்கு நேர்காணலை வழங்கியிருந்தார். அதில் பல முக்கியமான இறுதிக்கால முடிவுகள், உண்மைகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு என்ன ஆனது என்பது தொடர்பாகவும் சரத் பொன்சேகா தனது வாக்குமூலமாக வழங்குகிறார். இந்த விடயங்கள் சரத் பொன்சேகா தன்னுடைய தரப்பு நியாயமாக தன்னுடைய தரவுகளாக சொல்லுகின்றவை. இவை உண்மை தன்மை தொடர்பில் சரத் பொன்சேகா அவர்களால் மாத்திரமே உண்மையை கூற முடியும். இந்த நிலையில் குறிப்பாக போரின் இறுதி முடிவை இலங்கை இராணுவம் நெருங்கிக் கொண்டிருந்தது. மே மாதம் 11 இராணுவ தளபதி சரத் பொன்சேகா சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டது ஒரு விவாதப் பொருளாகவே பலராலும் பேசப்பட்டது. இராணுவத்தின் 80 யுத்த டாங்கிகள், 50 தாங்கிகள் தமிழீழ விடுதலை புலிகளின் தாக்குதல்களால் அழிக்கப்பட்டு வரும் 30 டாங்கிகளை எஞ்சியிருந்ததாகவும், சீனாவிடமிருந்து அத்தியாவசிய ஆயுத உதிரி பாகங்களை உடனே பெறாவிட்டால் அவை வேறு நாட்டிற்கு விற்கப்படும் என்ற சூழல் இருந்ததாகவும் பொன்சேகா குறிப்பிடுகிறார். அத்துடன் வெற்றியை தங்கள் கணக்கில் சேர்க்க துடித்த ராஜபக்சக்களின் அரசியல் நகர்வுகளையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். போர் அதன் இறுதி முனையை அடைந்திருந்த மிக நெருக்கடியான 4 நாட்களில் ஒரு இராணுவ தளபதி போர்க்களத்தை நேரடியாக வழிநடத்தாமல் நாட்டை விட்டு சென்றதை வெறும் ஆயுத கொள்முதல் என்ற காரணத்தால் மட்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் இதனுடைய உண்மை தன்மை என்ன? 800 மீட்டருக்குள் சுருங்கிவிட்டு ஒரு சண்டைக்கு எஞ்சியிருந்த 30 அதிநவீன டாங்கிகளே போதுமானதாக இருந்திருக்கக்கூடும். உண்மையான காரணம் அப்போதைய ராஜபக்ச அரசாங்கத்திற்கும் பொன்சேகாவுக்கும் இடையே நிலவிய கடுமையான அதிகார போட்டியாக இருக்கலாம். போரின் முழு வெற்றியையும் பொன்சேகா தனதாக்கிக் கொள்வதை தடுக்க பாதுகாப்பு அமைச்சின் உயர்மட்ட அழுத்தம் காரணமாகவே அவர் தற்காலிகமாக போர்க்களத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த நிலையில் போரின் இறுதி பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்கள் பயன்படுத்திய சட்டலைட் மற்றும் CDMA தொலைபேசி உரையாடல்களை இராணுவம் முழுமையாக ஒட்டுக்கேட்டதாக பொன்சேகா குறிப்பிடுகிறார். ஜனவரி 31 இரவு தமிழீழ விடுதலை புலிகள் தொடுத்த ஒரு பாரிய எதிர்த்தாக்குதலில் ஒரே இரவில் 500க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக பொன்சேகா ஒப்புக்கொள்ளுகிறார். அதன் பின்னர் நந்திக்கடலில் 3 அடுக்கு பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டதாகவும், பின்னர் அங்கு நடந்த மோதலில் 75 போராளிகளின் உடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இங்கு பொன்சேகா வெளிப்படுத்தும் இராணுவ சேதங்கள் போர்க்காலத்தில் இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கைகளுடன் முற்றிலும் முரண்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரே இரவில் 500 படையினர் கொல்லப்பட்ட செய்தி அப்போது சிவிலியன் ஊடகங்களுக்கு முற்றாக மறைக்கப்பட்டது அல்லது மிக குறைத்து காட்டப்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக தாங்கள் அத்தனை தொலைபேசிகளையும் ஒட்டுக்கேட்டு கண்காணித்ததாக கூறும் பொன்சேகா, அப்படி துல்லியமான உளவு தகவல் இருந்தும் ஒரே இரவில் 500 படையினரை விடுதலை புலிகள் எப்படி பலியெடுக்க முடியும் என்ற இராணுவ தவறை மூடி மறைக்க முயலுகிறாரா என்கின்ற கேள்வியும் இதிலிருந்து வலுப்பெறுகிறது. நேர்காணலில் சில முக்கியமான கருத்துக்கள். இதுவரை எங்கும் கூறப்படாத பகுதி இதுதான். சிவில் உடையில் பெண்கள் குழந்தைகள் போல பேசிக்கொண்டு சிலர் நந்திக்கடல் கலப்பின் வழியே வந்து தங்களை சிவில் மக்களாக ஏற்றுக்கொண்டு உள்ளே அனுமதிக்க கோரினர் என பொன்சேகா விவரிக்கின்றார். அவ்வாறு சிவில் உடையில் வந்த அந்த பகுதிக்குள் தான் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகளின் மிக முக்கியமான சிரேஷ்ட தலைவர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்பதை இராணுவம் முன்பே தெரிந்து வைத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். பொன்சேகாவின் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் வெள்ளைக்குடி படுகொலைகள் மற்றும் சரணடைந்தவர்கள் மீதான துப்பாக்கிச் சூடு குற்றச்சாட்டுகளுக்கு மிக நெருக்கமான ஆதாரங்களாக மாறுகிறது. அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர்களாகவே இருந்தாலும் சிவில் உடையில் வந்து சரணடைய அனுமதி கோரிய போது அவர்கள் மீது என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டது? ஆயுதங்களின்றி சிவில் உடையில் சரணடைய கோரிக்கையை முன்வைத்தவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தி அழிப்பதை பொன்சேகா வகுத்த இராணுவ உத்தியா? இராணுவ ரீதியாக இதனை ஒரு வெற்றி என அவர் வர்ணித்தாலும் சர்வதேச போர் விதிகளின்படி சரணடைய முற்பட்ட சிவிலியன் தோற்றம் கொண்டவர்கள் மீதான தாக்குதல் என்பது கடுமையான போர்க்குற்ற கேள்விகளை
தோற்றுவிக்கிறது என்றும் குறிப்பிட முடியும். இப்படியான ஒரு சூழலில் தலைவர் பிரபாகரனின் உடல் மீட்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடும் இறுதி நிமிடங்கள் மற்றும் அதன் பின்னரான நடவடிக்கைகள் குறித்து பொன்சேகா சில அதிர்ச்சி தகவல்களை குறிப்பிடுகிறார். தலைவர் பிரபாகரன் உடல் கண்டெடுக்கப்பட்ட போது அது புலிகளின் இராணுவ சீருடையில் இருந்ததாகவும், ஆனால் பொன்சேகா உடனடியாக அந்த சீருடையை கழற்றி எறியுமாறு உத்தரவிட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த உடல் எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதை இறுதி வரை ரகசியமாக வைத்துள்ளதாக கூறும் அவர், அதற்கு காரணமாக மக்கள் அங்கு சென்று நினைவு சின்னங்களை எழுப்பவோ நினைவேந்தல்களை நடத்தவோ கூடாது என்பதையும் அவர் முன்வைக்கின்றார். உண்மையில் தலைவர் பிரபாகரனின் உடலில் இருந்து சீருடையை அகற்ற பொன்சேகா இட்ட கட்டளை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அப்படியாக அது நடந்திருந்தால் அது ஒரு தலைவனின் போராளி என்ற அடையாளத்தை மற்றும் இறுதி தடயங்களை வரலாற்றிலிருந்து முழுமையாக துடைத்தெறியும் ஒரு உளவியல் போருத்தியாகும். உடலை அழித்த இடத்தை ரகசியமாக வைத்திருப்பதன் மூலமாக புலிகளின் தலைவருக்கு ஒரு கல்லறை அல்லது நினைவிடம் உருவாவதை இலங்கை அரசு அடியோடு பயப்படுகிறது என்பதை பொன்சேகா அப்பட்டமாக ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனால் ஒரு உடலை அல்லது இடத்தை மறைப்பதன் மூலம் ஒரு சித்தாந்தத்தையோ அல்லது வரலாற்றையோ மறைத்துவிட முடியாது என்கின்ற அரசியல் யதார்த்தத்தை விடுத்து இராணுவ கோணத்தில் மட்டும் இன்றும் இந்த மர்மம் பாதுகாக்கப்படுகிறது. சரத் பொன்சேகாவின் இந்த நேர்காணல் போரின் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் உளவுத்துறை தவறுகள், கடுமையான இராணுவ இழப்புகள் மற்றும் சர்வதேச போர் விதிகளுக்கு புறம்பான இறுதி நிமிட நகர்வுகள் ஆகியவற்றை மிக தெளிவாக ஆதாரப்படுத்துகின்றது. முள்ளிவாய்க்காலின் அந்த இறுதி நாட்கள் கடந்து 17 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போது சரத் பொன்சேகா வெளியிடும் இந்த கருத்துக்கள், வாக்குமூலங்கள் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடும் மற்றும் ஏன் இந்த 17 ஆண்டுகால மௌனம் என்கின்ற கேள்விகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. பொன்சேகா கூறும் தகவல்களில் போர்க்கள உத்திகள் சார்ந்த உண்மைகள் இருந்தாலும் அவை முழுமையான உண்மைகளா அல்லது சில பகுதிகள் மறைக்கப்பட்டவையா என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஒரே இரவில் 500 படையினர் கொல்லப்பட்டதாக பொன்சேகா ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனால் போர்க்காலத்தில் அரசாங்கமும் இராணுவமும் தங்கள் தரப்பு சேதங்களை மிக குறைவாகவே காட்டி வந்தன. பொன்சேகா இப்போது கூறும் எண்ணிக்கை அன்றைய உத்தியோகபூர்வ அறிக்கைகளுக்கு அப்பப்பட்டமான பொய் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சிவில் உடையில் பெண்கள் குழந்தைகள் போல பேசிக்கொண்டு சிலர் நந்திக்கடல் கலப்பின் வழியே வந்து சரணடைய அனுமதி கோரினர் என்றும் அதற்குள் முக்கியமான தலைவர்கள் இருந்தார்கள் என்பதும் தனக்கு தெரியும் என்று அவர் கூறுகிறார். இதனை சர்வதேச போர் விதிகளின்படி பார்த்தால் சரணடைய வந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை நியாயப்படுத்த பொன்சேகா உருவாக்கும் ஒரு தற்காப்பு வாதமாகவே கருத முடியும். 2009 போர் முடிந்ததிலிருந்து தற்போது வரை பொன்சேகா இந்த குறிப்பிட்ட விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் மௌனம் காப்பதற்கு சில காரணங்களும் இருக்கலாம். முள்ளிவாய்க்கால் போரின் இறுதி நாட்களில் வெள்ளைக்கொடி விவகாரம், தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கை இராணுவத்தின் மீது போர்க்குற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தின. அப்போதைய இராணுவ தளபதி என்ற ரீதியில் போர்க்களத்தின் இறுதி நிமிட உத்தரவுகளுக்கு பொன்சேகாவை பொறுப்பு கூற வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்தின் பிடியிலிருந்தும் சர்வதேச பயண தடைகளில் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே இந்த விவரங்களை எத்தனை காலம் மூடி மறைத்திருக்க முடியும். ஆனாலும் ராஜபக்சகளுடனான அதிகார போட்டியும் சிறைவாசமும் இராணுவ ரகசிய காப்பு சட்டம் சமகால அரசியல் தேவை ஆகியவை அவரை மாறி மாறி பேச வைக்கிறது. இருந்தாலும் இந்த நேர்காணலில் அவர் குறிப்பிடுகின்ற விடயங்களினுடைய உண்மை தன்மை தொடர்பில் எப்படியான தெளிவை பெறுவது என்பதுதான் இங்கு கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வியாகும்.